கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. குளிர்ச்சியான காலத்தில் நாம் இருக்கிறோம், மழைக்காலம். உங்கள் அருகிலேயே மிகப்பெரிய ஒரு ஏரி. தம்பியிடம் ஒன்று கேட்டிருந்தேன், நினைவிற்கும் நான் நம்புகிறேன். ஏரி சம்பந்தமான ஒரு விஷயம்தான். மீன் கேட்டேன். வரும்போதே ஒரு அம்மா தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. ஓஹோ, நம்ம கேட்டிருக்கோன்ற ஞாபகம் வந்தது. சங்கீதம் 57 அதனோட தலைப்பு பாருங்க. கெபியில் குகையில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி ராக தலைவருக்கு ஒப்புவித்த சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். நோக்கம் என்ன? நஷ்டம் நேரிடாதபடி. நிலை என்ன? மிகப்பெரிய துக்கம். ஏன் இப்படி ஆனது? தாவீது தன்னை துரத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபையை அதிகமாக கெஞ்சி கேட்ட மனிதர்கள் என்று சொன்னால் வேதத்தில் நம்ம தாவீதை பார்த்தலாம். என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படி கேட்பாருன்னா அவரோட சூழ்நிலை அப்படி அவரை கேட்க வைத்தது. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான சவால்கள், அதுக்கு முன்னால நம்மளும் ஒரே லைன் கேட்டலாம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டலாம்? தேவரே என் மேல் கிருபையாயிரும். ரொம்ப அவசியமானது. எனக்கு பிடிச்ச த ஷார்டஸ்ட் ப்ரேயர் அப்படின்னு சொன்னா இதுதான், என் மேல் கிருபையாயிரும். சொல்றது ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு வரி. ஆனால் அதற்குள் எல்லாமே இருக்கிறதுன்னு சொன்னா இதுவாக தான் இருக்க முடியும். இங்கே முதல் வசனம், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. வெக்கினங்கள் துன்பங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆக்சுவலா அந்த குகைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்த இந்த தாவீதோட நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப துக்கம், வேதனை, அதில் அவர் ரொம்ப வெறுப்பாகவும், அவர் ரொம்ப கசந்தும், எதுவுமே பேசாம அமைதியாகவும், மனம் ரொம்ப வெறுத்ததுனாலே எதுவுமே என்னால் சொல்ல முடியாது, பேசவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையிலும் அவர் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்மெல்லாம் வேணா அப்படிதான் இருப்போம். வீட்டில் கூட சில நேரத்தில் அமைதியாக இருப்போம். என்னன்னா ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு பெரிய போராட்டம், அதனால காலிலேருந்து பேசாமலே அமைதியாக இருக்கும். மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க வீட்டில், ஓ பெரிய பிரச்சனை போல இருக்கு, தொட்டோம்னா அவ்வளோதான், இப்போ ஏதாவது பேசணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனிதன் சில நேரம் அப்படியே மொத்தமாக தன்னை மூடிக்கொள்வார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இவருக்கு இப்போ படிக்கிற இந்த சூழ்நிலை. தன்னை கொலை செய்யும்படியாக அந்த தேசத்தின் ராஜா துரத்தி வருகிறார். அந்த ராஜாவை இவர் என்னன்னு பார்க்கிறார்னா தன் தகப்பனாக பார்க்கிறார். அப்போ தகப்பன் இந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாக துரத்துகிறார். இவர் ஓடுறார் ஒரு இடமா ஓடுறார். இந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள இருக்கிறார். ஒரு குகைக்குள்ள ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான ஃபேன் போட்ட மெத்தையுள்ள ஒரு அறைக்குள்ள தங்குற மாதிரி கிடையாது. நாற்றமும் பூச்சிகளும் தண்ணீர் ஒழுக்கலும் இருட்டும் தனிமையும் இப்படி எல்லாமே ஒஸ்டானதெல்லாம் இருக்கிற ஒரு இடம்னா அந்த கெபி அல்லது குகை என்பது தான். அது உள்ள போய் ஒரு மனிதன் ஒளிந்து கொள்ளும் பொழுது ஒரு இருட்டுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்வதாக இருக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில கூட ஒரு இருட்டுக்குள்ள இருக்கலாம். நம்ம வெளியில தெரிய வேணாம், நம்மளை வெளியில காமிச்சுக்க வேணாம்.
வெளியில போகவே வேண்டாம் சொல்றது உண்டு. மனிதர்களை பார்க்கவே பிடிக்கல எனக்கு. சில நேரம் நாம் நம்மை அப்படியே தனிமைப்படுத்தி கொண்டு, கொள்ளை நோயின் காலத்துல இந்த குவாரண்டைன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய மனம் நம்மளை எங்கேயுமே வெளியிலே போகாத மாதிரி தடுக்கும். ஆனா நம்ம அப்படி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஒரு நடைப்பணம் போல போய் வர்ற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளவு வெட்கமும் வேதனையும் வருத்தமும் இயலாமையும் எல்லாம் கலந்த ஒரு நிலைமைன்னு சொன்னா அன்னைக்கு தாவீதோட நிலைமை அந்த குகைக்குள்ள. ஏன்னா அந்த தாவீது வர்ற அந்த மனுஷனை பட்டயத்தை எடுத்து தன்னோடு இருக்கிற ஆளை வச்சு கொன்னுடலான்னு சொன்னாக்கா ஒரு நிமிஷம் டிசைட் பண்ணியிருந்தா கொண்டுட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரே குத்தி இருந்தா இவரும் பண்ணிருக்கலாம், கூட இருக்கணும்னு சொன்னாலும் பண்ணிருக்கலாம், சந்தர்ப்பம்லாம் கிடைச்சது. ஆனா தாவீது ஒரு முடிவில் இருக்கார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜா என் தகப்பனுக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன், அவ்வளவுதான். அதனால்தான் தாவீது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய இருதயமானது தேவன் பக்கம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய இருதயத்தை பார்த்தா அப்படி எப்படி இருக்கிறது? பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் எப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்டமானதை கொடுத்தோம்னா ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க இஷ்டமா கேட்டதை கொடுக்கலன்னா நம்மளை கோச்சுக்குவாங்க, முறைச்சிக்குவாங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்யவே மாட்டாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணிடுவாங்க. பெரியவங்களாக நாம சில நேரத்தில் அப்படி இருக்கிறோம். தேவனிடத்துல கேட்கிறோம், முக்கியமா கேட்கிறோம், ரொம்ப அவசியம் தான் டைம், இதை விட்டுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தேவன் அமைதியா இருக்கிறான்னு வச்சுக்கோமே. நம்மளுக்கு சுகம் கேட்கிறோம், கொடுக்கல. நமக்கு ஒரு நன்மையை கேட்கிறோம், நடக்கல. நம்மளை காப்பாற்ற சொல்றோம், காப்பாற்றவே இல்லை. இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? முறுமுறுப்பதற்கு வேணுமானா தயாரா இருக்கும், தேவனை புகழ்வதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தயாரா இருக்காது. ஆனா இந்த சங்கீதத்துல கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்ன அப்படின்னா, இந்த மனம் வெறுத்து போகிற இந்த நிலைமைக்குள்ள அவர் தேவனை துதிக்கிறார், தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை தெரிவிக்கிறார். இது நமக்கு முதல் பாடம். நாம் ஒரு பெரிய விரக்திக்குள்ள, மனதின் போராட்டத்துக்குள்ள, வாழ்க்கையை பற்றி ஒரு வெறுப்புக்குள்ள இருக்கும்போது, எதுவுமே சரியா நடக்கல நம்ம சுற்றிலும் அப்படின்லாம் நினைக்கும் பொழுது, நாம நம்மளை தயார்படுத்தி கொண்டு ஒரு விஷயத்தை செய்யணும். தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதை இந்த சங்கீதத்தில் அவர் செய்கிறார். முதல்ல எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். சில நேரத்தில் உரிமையா நம்ம சொல்லுவோம், நான் யார்கிட்ட போவேன்? உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா? அப்பா தானே நீங்க, அண்ணன் தானே, நான் உலகத்துல யார்கிட்டையும் நான் போக மாட்டேன். இல்லை என்னால் இப்பெல்லாம் முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு அண்ணன், அக்கா, நீங்க அம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளா போய் உட்காந்துருவோம். எனக்கு தெரியாது, நீங்க தான் பண்ணணும். நம்ம அவ்வளவு உறுதியா சொல்லும் போது அவங்க மனமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். என்னடா இது, சரி உறவு, நம்மளை நம்பி வந்துட்டேன்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்றது? மனுஷனே அப்படியே இறங்குவோம், மனுஷனுக்குள்ளேயே அந்த மாற்றம் வரும். இங்க இவர் சொல்றாரு, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், உம்மை அண்டிக் கொள்ளுகிறது என்னுடைய மனம். இந்த துன்பம் போற வரைக்கும் உமது நிழலில் இருப்பேன். எனக்கு இந்த கஷ்டம் போற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். பொண்ணு சில நேரத்தில் அப்பா வீட்டுக்கு வந்துடும், அம்மா வீட்டுக்கு வந்துடும். கல்யாணம் ஆகி கொடுத்த பிறகு கூட நான் போக மாட்டேன். இந்த டிமாண்டு நீங்க சொன்னீங்கல்ல, இதை செய்யுங்க, இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தலையை வச்சாலும் செய்யறமா இருன்னு வரும். எவ்வளவு சீக்கிரம் செய்யறமோ செஞ்சு கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தாயும் தகப்பனும் செய்வாங்க. பொல்லாத மனுஷராகிய நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய துன்ப நேரத்துல இயலவே இல்லை, அல்லது இது எப்படி ஆகும்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நடுவில் நாம் சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? வாயை மூடிட்டு, இனி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், இனி தேவன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இனி நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகவே மாட்டேன், எவ்வளவு நாள் கேட்டுட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அது தவறு.
ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்படின்னு. இதுக்கு ஒரு அறிவாளி கிறிஸ்தவன் என்ன கேட்கிறான், நான் தான் வாயில சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியுமே, என் தேவைகள் பரமபிதாக்கு தெரியும் தானே சொல்லி இருக்குது வசனம், நான் எதுவும் கேட்கணும்? அப்படி ஒரு கேள்வி வருது. நியாயமா தான் தெரியுது கேட்டா. அவருக்கு தான் தெரியும் இல்லை, இப்போ நான் எதுவும் கேட்கணும்? சில நேரத்தில் பிள்ளைங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, என் நிலைமை தெரியுது இல்லை, நான் வந்து கேட்கணுமா? இல்லை, மனைவி கணவனை கேட்குறாங்க, பலாருன்னு அறிகிற மாதிரி கேட்பாங்க, தெரியுது இல்லை, முடியலன்னு தெரியுது இல்லை, நான் தான் கேட்கணுமா? அப்ப நமக்கு அந்த சுபாவம் இருக்கா இல்லையா? அதனால என்ன ஆயிடும், இவ்வளவு துன்பத்துக்குள்ள நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், நானும் 10 வருஷமா கேட்டுட்டேன், 5 வருஷமா கேட்டுட்டேன், ஒரு விஷயமும் கிணத்துல விழுந்த கல் மாதிரி இருக்குது என் ஜபம். இதுக்கப்புறம் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன், கேட்கவே மாட்டேன். இல்லை, அந்த தவறை நாம் செய்ய கூடாது. கேளுங்கள் அப்படின்னு சொன்னது கட்டளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் தன்னிடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இட் இஸ் ஒன் ஆஃப் அ கமாண்ட். தேவன் சொன்னார் கேளுங்கள்னு, நான் கேட்கணும். அவருக்கு தெரியும்ன்றது அவர் பார்த்துக்கிட்டோம், நான் கேட்கணுன்றது எனக்கான கட்டளை தானே. கேளு. எங்கேயாவது உங்க வாழ்க்கையில பழைய ஃபைல் கட்டி போட்டு சீல் அடிச்சு தூரமா வச்சுட்டு இருப்பீங்க, இனி நான் அதை கடவுள்கிட்ட கேட்கவே மாட்டேன்னு, இப்ப எடுங்க அந்த ஃபைலை, தேவன்கிட்ட கேளுங்க. இப்ப தேவனே, நான் மனம் வெறுத்து இனிமேல் உங்ககிட்ட அதை கேட்கவே மாட்டேன்னு விட்டுட்டேன், ஆனா நான் இப்ப கேட்கிறேன். அதாவது கர்த்தருடைய சித்தம் என்று விடுறது வேற, அவர்கிட்ட மோட்சம்னு கேட்காம இருக்கிறது வேற. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய சித்தத்தின்படி நீ செய்யும்னு ஹாப்பியா இருக்கணும். அப்படி இல்லாம அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன்றது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்க எடுங்க. தேவனே இறங்கும் இறங்கும். 2ஆம் வசனம் தான் அருமையான வசனம் பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தன் நம்பிக்கையை அறிக்கையிடுறார் பாருங்களேன், தன் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். 138வது சங்கீதம் 8வது வசனம் இதே மாதிரி சிமிலரா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக. இந்த ஒரு எனக்காக ஒரு சொல்ல கொஞ்சம் கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்காக, இந்த எனக்காக அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒரு ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பான ஒரு சொல்லு. எனக்காக வாழ்க்கையில உங்களுக்கு இந்த எனக்காக அப்படின்றது நிறைய முறை நமக்கு வருது இல்ல. எனக்காக, எனக்காக யார் இருக்கா? எனக்காக யார் பேசுவா? எனக்காக யார் வந்து அங்க சிபாரிசு பண்ணுவா? எனக்காக யார் அழுவா? எனக்காக வந்து அந்த துன்பத்தை யார் தாங்குவா? எனக்காக யார் இந்த கடன் கொடுப்பா? அப்போ எனக்காக அப்படின்னு நாம நினைக்கிற சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பங்களாக தான் இருக்கு. சாதாரணமாகவும் நினைக்கிறது உண்டு. வீட்டில் அம்மா இருந்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெண்களோட கஷ்டம் அவர்கள் பிறந்து வளர்ந்த கொஞ்ச நாள்ல இருந்து அவங்களுக்கு தொடங்கும். அவர்கள் சாகிற வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள் ஆணை விட பெண் தான் அதிகம். இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவருடைய சரீர பிரகாரமான வேதனைகள் ரொம்ப அதிகம். சாகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த துன்பம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தொடங்கிடும். அதுக்கப்புறமா அவங்க உணர்வு ரீதியா, உடல் ரீதியா, மனோ ரீதியா துன்பப்பட்டு கொண்டே வாழ்வதை போலவே அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்ப அவங்க தான் நிறைய வாழ்க்கையில நினைப்பீங்க எனக்காக. வீட்டுல மற்றவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம படுத்துட்டா தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வேலை செய்யறது யாரு? அம்மா தான். அவங்க படுத்துட்டா
அவங்களுக்காக வேலை செய்யறவங்கன்றவங்க வீட்டுல பெரும்பான்மையா இருக்காது. அவங்க படுத்துட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த வீடுமே அப்படியே கம்பெனி மூடின மாதிரி ஆயிடும். எல்லாம் வெளியிலேருந்தே வரும். இப்போ போதாக்குறைக்கு அவன் உணவுலேருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண எடுத்துனது கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. அதனால எல்லாமே வெளியிலேருந்தே கொண்டு கொடுத்துருவோம். ஆனாலும் அவர்களுக்காக என்ற வீட்டில் இருக்கிற ஒருவர் செய்கிற ஒரு அன்பான செயல் உதவியில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இந்த எனக்காக அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம். யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக வினைபடுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யோபோட வார்த்தை. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம வேலையை யாரும் எடுத்துக்குவா? நம்ம கஷ்டத்தை யார் அவங்க மேல போட்டுக்குவா? நம்ம பொறுப்பை யார் எடுத்துக்குவா? இல்லையா? நம்ம பொறுப்பை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு மொத்தமா நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஜஸ்ட் உட்காருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்ல? சிலர் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதபடிக்கு உங்களை உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர் செஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்காக நீங்க செஞ்சீங்களே, எனக்காக நீங்க அன்னைக்கு வந்தீங்களே. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஒருவரை போய் பார்க்குறோம்ல, அது ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? அப்பதான் அவங்க ரொம்ப பர்சனலா நினைப்பாங்க. ஏன்னா வேற எந்த காரணத்துக்கு நீங்க போல, எந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்க போல, எனக்காக நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்களே, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அவ்வளோ தூரத்துல வந்தீங்களே, இந்த எனக்காக அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோம். அதுபோல எதிர்பார்க்கிறவங்களுக்கு நாம ஒண்ணு செய்யறது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அவங்க கஷ்டத்துல, அவங்களுடைய கவலையில, அவங்களுடைய போராட்டங்களுக்கு நடுவில் அவங்களுக்காக நாம் ஒரு பெரிய பலசாலியா இருந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்களை விசாரிப்பது, அவர்கள் கொஞ்ச நேரம் பேசுவது, அது கூட போதும். அவ இங்க என்ன சொல்றாரு? என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக. அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்காக பேசுங்க, நீங்க எனக்காக பேசுங்க, எனக்காக நீங்க அந்த விஷயத்துல நீங்க முன்ன நில்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த எனக்காக எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான் செய்யும். ஆனா அது நிறைவேறுகிறதா அப்படின்னா பெரும்பான்மையாக என்ன ஆகல, அது நிறைவேற மாட்டேங்குது. இந்த ஏக்கம் நிறைய பேருடைய மனசுக்குள்ள இருக்கு. எனக்காக இதை முன்ன நின்று யார் செய்வா? எனக்காக இந்த விஷயத்துல யார் ஒரு வார்த்தை பேசுவா? இந்த ஏக்கம் இங்கே யோகுக்கு இருக்குது. அவருக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நியாயம்தான், பாவம். ஏன்னா மனைவி கூட அவருக்காக பேச மாட்டேங்குது அந்த டைம்ல, சாமியானி அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் சுத்தி பார்க்கறாரு, நண்பர்கள் ஆறுதலுக்கு வருவான்னு பார்த்தா 7 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறமா ஒண்ணா எடுத்து இவரை பின்ல குத்துற மாதிரி குத்தின்னு இருக்கிறாரு. அப்ப அவரு பாக்குறாரு, அப்ப எனக்காக யாரா இருக்கா? பார்த்தா யாருமே இல்லை. தேவன் நோக்கி கேட்கிறார், எனக்காக. அப்போ தாவீது கிட்ட தெளிவு என்ன இருந்ததுன்னு சொன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என் தேவன் மட்டும்தான். அப்படியானால் இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவு தேவை. உங்களுக்காக அப்படின்னு நீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதரை எதிர்பார்க்கிறது நியாயமா இருந்தாலும் கூட நம்முடைய மனமானது ஒன்றில ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்காக அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வித்தவுட் ஃபெயில் யார் மட்டும்தான் நிற்க முடியும்? தேவன் தான் நிற்க முடியும். அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை பதித்துக் கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னொரு வசனம் சங்கீதம் 43:1. தேவனே, நீர் நியாயத்தை விசாரித்து எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். பாருங்களேன், இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, ஆனா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. நல்லா தெரியுது நம்ம பக்கம் தான் நியாயம், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுது நம்ம பக்கம் தான் நியாயம், ஆனா ஒருத்தர் கூட முன்னால அதை சொல்ல மாட்டாங்க.
ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும், ஆனா சொல்ல மாட்டாங்க. இது பிரச்சனை. அது எப்படி தெரியல இருக்கும், நம்ம சொன்னா எடுபடாது. ஆனா ஒருத்தர் நமக்காக வந்து அந்த நியாயத்தை பேசணும், ஆனாலும் சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்போ அவர் கேட்கிறாரு, எனக்காக வழக்காடுவதற்கு இந்த சூதும் அநியாயமான மனுஷனுக்கு நடுவில் நீர் வந்து பேசுங்க, எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதனால தேவன் இந்த விஷயத்துல நமக்காக வருவார். சங்கீதம் 69:20 நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகளுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பொதுவாகவே நம் துன்ப நேரத்தில் நம்மோடு கூட மனிதர்கள் இருக்கணும், ஆனா இருக்க மாட்டாங்க. நம்முடைய சந்தோஷத்திலே மனிதர்கள் நம்மளோட ஈஸியா வந்துடுவாங்க. வாழ்க்கையில நொடிந்து போன சமயத்துல நம்ம கிட்ட யாருமே வரவே மாட்டாங்க. ஆனா நீங்க நல்லா இருக்கும் பொழுது அப்படி மெதுவா வந்து ஒட்டிக்குவாங்க நம்ம கிட்ட. அது அப்ப அப்படிதான் நடக்கும். அது இவர் நிலைமை என்னவா, மறுபடியும் படிங்க. நிந்தைய இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். இந்த காத்திருப்பு நம்ம வீட்டுல யோசிங்க. நம்ம வீட்டுல யாராவது அவர்களுக்காக பேசுவதற்கு, அவர்களிடம் பேசுவதற்கு, அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களை தேற்றுவதற்கு காத்திருக்கிறாங்களா? அவங்க மனசுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கிறதா? நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு. அவங்க கிட்ட அவங்கள பற்றி விசாரிப்பதற்கு, அவங்க கிட்ட அவங்கள பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு. ஆனா அவங்க சுத்தி பார்ப்பாங்களா, யாருமே இல்லை, ஒருவனும் இல்லை, தேற்றுவார் இல்லை. இன்னைக்கு ஒருவரை ஒருவர் அன்பாக பேசி ஆறுதலும் தேர்தல் சொல்வதற்கு ஆட்களே கிடையாது. இந்த உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய கேள்விகளை மனிதன் இன்னொரு மனுஷன்கிட்ட கேட்கறதே இல்லை, சாட் ஜிபிடில கேட்கிறோம். அதாவது பர்சனலா அம்மா கிட்ட கேட்கணுன்றத கூட இப்ப அம்மா கிட்ட கேட்கறது இல்லை, அப்பா கிட்ட கேட்கணும்னா அப்பா கிட்ட கேட்கறது இல்லை, மனிதர்கிட்ட கேட்கறதே கிடையாது. ஆனால் உணர்வு பூர்வமா நிலைமை அறிந்து நீதியான பதிலை உங்க கையில் இருக்கிற அந்த போன் உங்களுக்கு கொடுக்க. தேவனுடைய பார்வையில நீதியானதை அதால சொல்லவே முடியாது. 1000 பதில இருந்து ஒரு பதில வேணா எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்க யாரு, உங்கள் ஆத்துமா எப்படிப்பட்டது, உங்களுடைய ஆவிக்குரிய தேவை என்ன, இது தேவ நீதியான பதிலா, அது அதுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு உலகம் அதை நம்பி போயிட்டு இருக்கு. இந்த இளைய தலைமுறை அதை நம்பி போயிட்டே இருக்குது. மகா கீழே நோக்கி போயிட்டே இருக்கு. கண் எதிர்க்கு தெரியுது அழகா. தேவனுடைய வசனத்துக்குள்ளதான் நமக்கு ஆறுதலும் தேர்தலும் உண்டு. ஆனா அந்த மனுஷன் ஒருவனும் இல்லை. காத்திருந்தேன், 2 முறை சொல்றாரு, காத்திருந்தேன், பரிதவிப்பதற்கு காத்திருந்தேன், யாராவது வருவாங்களா, தேற்றுவதற்கு காத்திருந்தேன், யாராவது என்னை தேற்றுவார்களா, ஒருவனும் இல்லை, ஒருவனையும் காணேன். அப்போ இந்த எனக்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய பேருடைய இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம். கூடுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்காவது நம்ம என்ன பண்ணலாம், அதை கொஞ்சமாவது ஃபுல்ஃபில் பண்ணலாம். அவசியம். இன்னைக்கு ஒரு சொந்த குடும்பத்துக்குள்ளே அது தேவைப்படும். சொந்த குடும்பத்துக்குள்ளே தேவை. மனைவியை விசாரிக்காத கணவன்மார்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பிஸியா, வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது ரொம்ப பிஸி. அதனால மனைவியை எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு மனசே இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸி. அவர்களை விசாரிப்பீர்களா, தேற்றுவீர்களா அப்படின்னு காத்திருக்காங்களா இல்லையா? சொல்லுவாங்க சில நேரத்தில், இந்த வீட்டில் எனக்குன்னு யார் இருக்கான்னு. ஆனால் நம்ம எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். நம்ம நினைப்போம், பைத்தியமா எல்லாம் இருக்கிறோமே, தனியாக என்ன எனக்குன்னு யார் இருக்கான்னு கேட்குறீங்க அப்படி. அப்போ ஏன் கேட்டாங்க? அப்படி கேட்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது அவங்களுக்கு? அப்படி ஒரு வார்த்தையை கேட்குறாங்கன்னா அது என்ன?
அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம், போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அப்படி வாயை திறந்து அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னு தான் இருக்கு. குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு விசாரிக்க தேர்ச்ச கொஞ்சமாவது நாம முடிஞ்சு பார்ப்போம், கவனிச்சு பார்ப்போம். இந்த மனுஷன் குகைக்குள்ள இருக்கிற யார் வருவாங்க? ஒருத்தனும் வர மாட்டான். யாருக்குமே அப்படி ஒரு இடத்துல அவர் இருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருவர் ரொம்ப பலவீனமாக படுக்கையானாரு. யாரோ அந்த சபையில எத்தனை பேர் போய் வீட்டுக்கு போய் விசாரிச்சீங்க? எத்தனை பேர் வீட்டுல போய் பார்த்தீங்க? சபைக்கு வருவாரு, பார்த்து கேட்டேன், நான் கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். குப்பையில போடணும் கேட்டது. ஆண்டவர் நியாயத்தீர்ப்புல கேட்பாராம், நான் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்களான்னு கேட்பாராம். நான் பசியோடு இருந்தேன் எனக்கு ஆதாரம் கொடுத்தீங்களான்னு கேட்பாராம். நான் ஆடை இல்லாத இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்களான்னு கேட்பாராம். நான் தனிமையில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்களான்னு கேட்பாராம். அப்ப சொல்லலாம், கேட்டேன் போன்ல கேட்டேன். அது எந்திரம் மாதிரி கேட்கறது. எப்படி இருக்கீங்க? இவ்வளவு சீக்கிரமா நல்லா ஆயிடுச்சு. இது இவன் கேட்டுட்டு வேணாம் இல்ல? எப்படி நாம் தேர்ச்சுக்கிறோம், எப்படி நாம் விசாரிக்கிறோம்? எனக்காக ஒரு ஏக்கம் மனுஷனுக்குள்ளே இருக்கு. அதுவும் அந்த குகைக்குள்ள இருந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த கெபிக்குள்ள இருந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு முன்னாலே நான் தம்பி சிலர் ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. நாங்க என்னதான் நினைச்சு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா கூட எந்த வார்த்தையுமே கிடையாது எங்ககிட்ட. 22 வயது மகன் தன் நண்பனோடு கூட சும்மா கூட போனான். ஒரு இடத்துல பட்டாசு விற்கிறாங்க, நாட்டு பட்டாசு, அதை வாங்கிறதுக்காக அந்த அறைக்குள்ள போகிறான். உள்ள போன சில நொடிகளிலே அந்த மொத்த அறையும் வெடித்து 4 பேர் உள்ள இருந்தவர்கள் அப்படியே செத்தார். அதுல சென்ற வாரம் காலையில சபைக்கு வந்துட்டு அங்க குமரநகர் வந்துட்டு போன இந்த வாலிபன் மத்தியானம் நண்பன் கூப்பிட்டாலும் கூட போனான். நொடிகளுக்குள்ளே அவன் மரணம் ஆகுது. 22 வயசு. அந்த குடும்பத்துல மூத்த மகன். அவர்கள் தேற்றுவார் இருந்தும் கூட தேற்றவே முடியாதுன்ற அப்படி ஒரு நிலைமை. அவர்களை விசாரித்தாலும் கூட அவளுக்குள்ள அந்த ஆறுதல் போய் உட்காராது. அப்படி ஒரு கண்டிஷன் அது. ஆனால் சில தினங்களுக்கு பிறகு நாம் அவர்கள் என்ன பண்ணலாம்? சந்திக்கலாம், பேசலாம். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான தேவனுடைய வசனங்களால் அவர்களை ஆறுதல் படுத்தலாம். அதனால இந்த எனக்காக அப்படின்ற ஒரு ஏக்கமானது இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அப்படி எனக்கு இல்லைன்னு வேணா வெளியில சொல்லிக்கலாம வழிய ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த மனுஷன் 57ஆம் சங்கீதம் 3 என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். நம்பிக்கை சொல்றார் பாருங்களேன். நாம் இந்த நேரம் வெறுப்பு பேசியிருக்கலாம். நல்லா ஒழுங்கா ஆடு மேய்ச்சிருந்த என்ன இங்க காடு மேடையெல்லாம் ஆளைய விட்டு பைத்தியக்காரனாக்கி நடிச்சு என்னை காப்பாற்றுற அளவுக்கு கடவுள் என்னை கொண்டு வந்து விட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? ஒரு கிழமை தலைமையில எதையோ ஊத்தி அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டார். சும்மா இருந்தாங்க, ஹாப்பியான பாய். அதுவும் சும்மா வாசிச்சுக்கின்னு பாட்டெல்லாம் பாடிக்கின்னு இல்லை, ரொம்ப ஹாப்பியா இருந்தார். தேவனுடைய கண்கள் பட்டது, தேவனுடைய அந்த நியமம் அவருக்கு சொல்லப்பட்டது. சொன்னதுல இருந்து அவருக்கு பிரச்சனை வாழ்க்கையில். அவரை இந்த சந்தர்ப்பத்துல யாரு தேற்றுவா, யாரு ஆறுதல் படுத்துவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீது ஒரு முறை தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான்னு ஒரு வசனம் இருக்கும். தன்னுடைய குடும்பம் எல்லாம் புடிச்சுன்னு போயிட்டாங்க, எல்லாம் டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, எல்லாம் சாம்பல். சுத்தி பாக்குறாரு, கூட இருந்தவன் கல்லெடுத்து இவன் அடிக்கலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இவனோட தானடா நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்ப பார்த்தா
தன்னோடு இருப்பேன்னு வந்தவங்களே எதிராயிட்டாங்க. தன்னோடு தனக்கானது எல்லாமே சூறையாடப்பட்டு விட்டது. தன் பொருட்கள் எல்லாம் சாம்பலானது. அப்போ ஓன் அழுகிறாரு, அழுவதற்கும் பலன் இல்லையா. அந்த டைம்ல ஒரு வசனம் இருக்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் நமக்கான முதலும் கடைசியுமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா எடுத்த உடனே நம்மள என்ன பண்ணிக்கலாம், கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளலாம். ஏங்கி மனிதனை வெறுத்து போறதுக்கு பதிலா நாம் கர்த்தரிடத்துல நம்முடைய ஏக்கத்தை என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம். அவர்கிட்ட முதல்ல சொல்லிடுவோம். அப்படிதான் இவர் பண்றாரு. 4 வசனம், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவுகள் கருக்கான பட்டயமா இருக்கிறது. அவருடைய சூழ்நிலைய உருவகமா சொல்றார். சிங்கங்களின் நடுவிலே, நெருப்பு பற்றி எரிகிறதுக்கு நடுவிலே, கூர்மையான ஈட்டிகள் என்னை பாய்கிறதுக்கு நடுவிலே, ஒருவன் துன்பத்தை இவ்வளவு தூரத்துக்கு சொல்லணும்னா நம்மளால சொல்ல முடியாது. இந்த மனிதன் ஒரு கவிஞன், தேவனை துதித்து பாடல் எழுதும் ஒரு கவிஞன், தன் துன்பத்தை விவரிக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய மகனே மகளே, உங்கள் இறுதியம் எப்படி இருக்கு? இப்போ ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு? அவசியமானதுக்குதான். காலே இல்லை, கால் வந்து நேரம் ஒட்டிக்கணும் அப்படிலாம் கூட நம்ம இப்ப எதிர்பார்க்கல. அவசியமானது, அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்காகவே நான் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது, மனம் வேதனைப்படுகிறது, மனம் சலித்து போகும் அளவுக்கு ஆகிறது. என்னதான் பண்றது? ஒருத்தர் வாழ்க்கையும் வேற. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். மற்றவர்களோட நீங்க ஒப்பிடவே கூடாது. தயவுசெய்து நீங்க வேற, தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாதை, உங்கள் விஷயங்கள் எல்லாம் எல்லாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. தேவன் உங்களுக்காக செய்ய நினைப்பது தடைபடாத வசனம் சொல்லுது. நானே யோசிப்பேன், ஆண்டவர் இயேசு ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து, இல்லை 50-60 வருஷம் ஊழியங்கள்லாம் பண்ணி இந்த உலகத்தில் இருந்திருக்கலாங்க. 33 வயதும் 6 மாதம் அதற்குள்ளே இருந்தார். அவரு வந்தது வந்துட்டாரு மனுஷனா, பூமியில வேற வந்து இருக்கிறாரு. அவர் பேசுற காலம், ஊழியம் செய்யற காலம் மனுஷனுக்கு நல்லது கண்டிப்பா, அதுவும் நல்லாவே தெரியுது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அப்படிதான்றது யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம். உங்களுக்கான காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்வுக்கான செயல் தேவனுடைய கையில் இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சில நேரம் நினைச்சா கூட எங்களெல்லாம் உதவி செய்ய முடியாது. உங்க அம்மா அப்பா கூட நினைச்சு அவங்க ரத்தமே கண்ணீர் விட்டுட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத எல்லை அவங்களுக்கும் இருக்கு. அதுக்கு மேல அவங்களால கை நீட்டு விட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம கண்டிப்பா யாரை சார்ந்துதான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும்? தேவனை சார்ந்துதான். படிச்சு முடிக்கலாம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. 11ஆம் வசனம், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என்ன அழகா தேவனை மகிமைப்படுத்துறார். வாசிக்கிறார், வாசிச்சுட்டு பாடுறார் இல்லையா? ஒருவர் சந்தோஷமா இருந்தால், ஆனா இவர் என்ன பண்றார்? மகாபெரிய துக்கம், வேதனை, வெறுப்பு. அப்படி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, கலக்கத்தோடு இருக்க வேண்டிய இடத்துல, ஒருவரும் தனக்கு இல்லை என்ற ஒரு இடத்துல இவர் கர்த்தரை நோக்கி துதித்து பாடுகிறாராம். அப்போ to break the darkness of your life, light the praise to God. உங்கள் வாழ்வின் துன்பமாகி இருளை வெளியேற்றுவதற்கு, அதை மாற்றுவதற்கு ஒரு வெளிச்சம் போல கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தரை துதிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் பார்ப்பார், இந்த துன்பமான நேரத்தில் கூட என் பிள்ளை என்ன துதிச்சுன்னு இருக்குது, துன்பத்தையும் சொல்லுது, ஆனா என்ன துதிச்சுட்டே இருக்குது பார்ப்பார், கவனிப்பார். தேவன் துதிகள் மத்தியில இறங்கிடுவார்.
ஜஸ்ட் பிரைஸ் காட். தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் நம்ம தாவீது சொல்லிக் கொடுக்குறாரு. 7ஆம் வசனம், என் இருதயம் 6 முதல்ல, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள். இவரு இல்லையா, அவன்ட்டான் இல்ல. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதுக்குங்களாம்? என்னது? நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாத்தீங்களா, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சேலஞ்ச் எடுத்துடுங்க இன்னிலிருந்து. உங்களுக்கான நன்மை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிற வரைக்கும் நான் தினமும் என் விண்ணப்பத்துக்கு பதிலாக நான் அவரை துதிக்க போகிறேன், நான் அவரை துதித்து கொண்டே இருக்க போகிறேன். நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னு வேணா நீங்க பாருங்க. நீங்க செய்யுங்க, தேவனை துதிங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அதாவது அவரு இந்த மாதிரி தனியா இருக்கும் போது பாடுறவர் மட்டும் இல்லையா, நான் வெளியே போறேன், ஊரெல்லாம் சொல்றேன், நான் நீ எவ்வளவு மகத்துவமான, எவ்வளவு உயர்ந்தவர், உன் கிருபை எவ்வளவு பெரியது சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனம், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க இந்த மனுஷனுக்கு. எப்படி துதிக்கிறார் பாருங்க. சொன்னாம், இதுதான் இதுல கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பமா இருக்கும் பொழுது முடங்கி அமைதியாகி ஒரு பிணம் போல மாறுகிறோம். ஆனால் அந்த டைம்ல தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம உடைச்சிட்டு வெளியில வர மாதிரி தேவனை கனம் பண்ண வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ரொம்ப கஷ்டம்தான். காலெல்லாம் உடைஞ்சு பிளேட்லாம் வச்சு வலி, ஒரு 4 நாள் கழிச்சு நடனம் 2 பேர் பிடிச்சி நடக்க வைப்பாங்க. உயிர் போற மாதிரி வலிக்குதே அப்படின்னா இந்த வலியை நீ தாங்கிட்டு 4 ஸ்டெப் நடக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 10 ஸ்டெப் நடக்கணும். வலியை தாங்கிட்டு தான் நடக்கணும். அப்படி நடக்காம விட்டீங்கன்னு சொன்னா அது இறுகி அப்படியே நின்றுடும். பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றோம்? நடக்க பொறுத்துக்க. நம்ம உடல்ல வலியோடு கூட ஒன்றை செய்யணும்னா நம்ம செய்ய தெரியுதில்லை. ஏன்னா அது சரியாகணும் தானே எதிர்பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய மனவலிகளுக்கு நடுவில் தேவனை துதியுங்கள் சொன்னா ஏன் முடியாதா? தேவன் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் இருக்கே, ஹிஸ்டரி இருக்கே நமக்கு. நினைச்சோம், தேவன் நமக்கு செய்த நன்மைகள் நிச்சயம் அதிகம்தான். அவரை நாமும் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுலோட அறிக்கை. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்துல வாழல, அந்த வாழ்றது நல்ல கவனிங்க. இப்பதான் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அப்போ எனக்காக இதை பண்ணுவீங்களா, எனக்காக யாராவது எதனா செய்வாங்களா அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு? அம்மா, உனக்காக உயிரை கொடுத்தவன் பக்கத்துல இருக்கிறல்ல. ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்ல? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரில் விசுவாசம் வைத்திருப்போமானால் அவரை நம்ம கண்டிப்பா என்னதான் பண்ணுவோம்? துதிப்போம். ஒருத்தர் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு அவங்க நமக்காக வேற என்ன செய்ய மாட்டாங்க? நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று தாவீதை விட யார் தான் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு வரலாறு இங்க நமக்கு இருக்கு. தாவீதுக்கு அது கிடையவே கிடையாது. எனக்காக 1000 ஆடுகள் வெட்டப்பட்டது வேணா அவர் சொல்லிக்கலாம். ஆனா நமக்காக தேவகுமாரனே பலியானாரு, இதை நம்ம சொல்லலாம் இல்லையா? அதனால நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, தேவனை துதியுங்க. துன்பங்களுக்கு நடுவில் தேவனை துதியுங்க. ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. அந்த மனுஷன் ஏன் எப்படி சொன்னார், எப்படி சொன்னார்னே தெரியல. இடுக்கன் வருங்கால்
எப்படி சொல்லிடுறாரு பாருங்க, இடுக்கண் வருங்கால் நகுங்க, என்ன சிரிங்க, சந்தோஷம் பண்ணுங்கன்றாரு. பைபிள் படிச்சிருப்பார் கண்டிப்பா அவர். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை பொழுதுல எங்கள் ஆத்மாவுக்கு என்ன வேணும், நாங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை உணர வேண்டும் என்று எங்களோடு நீர் உணர்த்தியதற்காக ஒரு ஸ்தோத்திரம். இது யாருக்கு போய் சேர்ந்தது, யார் இதை கவனித்தார்கள், யார் இதை கேட்டார்கள், யார் இதை எடுத்துக்கொண்டார்கள், நீர் யாருக்காக இதை சொன்னீர் என்பதை பெற்றவர்கள் உண்மை துதிக்கட்டும். நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எனக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுத்தாரே, மற்ற எல்லாவற்றையும் அவரே செய்வார் என்று நாங்கள் அவர்கள் விசுவாசமாக இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எழுப்புதல் மிக்க செய்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவரோடு வந்த பிரேம் அவர்களுக்கு நன்றி. நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பிரேம் தான். நம்ம சந்தோஷம், நல்ல பில்டிங் வைக்கும்போது லைட் ஃபேன் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிரேம்